வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த உரிமையே இல்லையே அவங்களுக்கு. ஓபிஎஸ் என்ன சார் அறிவிப்பாரா மாட்டாரா, இல்லை சசிகலாவோட சேர்ந்து தான் பயணமா அவர்? அதான் தை மாதம் முடியறதுக்கு எத்தனை அவர்கள் சொல்லிக்கிறார், நக்கல் பண்ணலை. அவர் செஞ்ச தவறுகளுக்கு இன்னைக்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறாருன்னா ஒரு பார்வை பார்ப்பேன். அதை தவற புரிஞ்சுக்கிட்டு நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்ன பிறகும் எடப்பாடி இவ்வளோ பிடிவாதம் பிடிப்பது நல்லதல்ல. ஆனால் திமுகவோட இணைஞ்ச பிறகு எடப்பாடி ஒரு சின்ன ஜெர்க்கு ஆளாயிருப்பார். என்னப்பா நம்மளும் விளவீசன் நீயும் பேசின, ஈசாக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன்னு நிறைய வேலை வீட்டை ஃபோன் பண்ணியிருப்பாரு. பிஜேபி ஒரு ஆங்கிள் பேசினாங்க, அமைச்சர் ஆக்கிறோம் வைக்கிறோம் ஏதோ சொன்னாங்கன்னா இன்னைக்கு செய்தியாளர் கேள்வி கூட பதில் சொல்ல அவர் பாவம். அப்போ அப்படி போயிட்ட பிறகு அப்போ அந்த கேப் எப்படி சரி பண்றது? அதே 5000 10,000 இவங்க எப்படி சரி பண்ணி ஆகணும்ல. அப்போ ஓபிஎஸ் பத்தி குறைஞ்சபட்சம் முதல்ல ஒரு முடிவுக்கு வருவாரோன்னு எனக்கு தோணுது. அல்லது பிஜேபி அந்த முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க எப்படியோ ஓபிஎஸ் கொண்டு வரணும்னு. இப்போ அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் உயரும், கொஞ்சம் பொறுங்க எப்படி சமாளிக்கிறது, ஏற்கனவே நம்ம வரும்னு எதிர்பார்த்த தேமுதிக வரல, கொஞ்சம் சமாளிக்கலான்ட்டு ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்பயாவது சேர்த்து என்டிஏல சசிகலா அவங்க பிளான் அவங்க இன்னும் என்னன்னே சொல்ல மாட்டாங்களே. சொன்ன பிறகுதான் கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு முடிங்க ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லி வரட்டும், அப்புறம் பேசுவோம். டெல்டாலையும் சவுத்துலயும் ஏடிஎம்கேக்கு போட்டி இன்னைக்கும் சில செல்வாக்கு இருக்கு சார், நான் மறுக்கவே இல்லை. அதை எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு போறான்னு பார்க்கணும். சரி, எடப்பாடி வீழ்த்துவதுதான் தினகரன் சொன்ன வார்த்தை கரெக்ட். சசிகலா என்னைக்காவது எடப்பாடி வீழ்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரா? கடந்த 5 ஆண்டுகளில் சிறையில் இருந்து வெளிவந்த அந்த நாள் முதலாக அவர் பயன்படுத்திய வார்த்தை, பேசிய போதெல்லாம் விட்ட அறிக்கைகள் எல்லாம் இருக்கிற வார்த்தை, அம்மாவின் தொண்டர்கள் ஒன்னா சேரணும், அம்மா ஆட்சி மீண்டு வரணும்னு. இப்ப நீங்க 30 கேண்டிடேட் போடுறது யாருக்காக போட போறதா சொல்றாங்களே, அது யாருக்காக? யாரை முதலமைச்சராக்க அல்லது யார் முதலமைச்சராவதை தடுக்க? அப்ப சசிகலா எடுத்த ஸ்டாண்ட்ல முரண்படுறாங்களா? வெளியில வர்ற தகவல் வச்சு நான் இந்த அளவோட நான் விமர்சனத்தை நிறுத்திக்கிறேன். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்ன பிறகுதான் நம்ம அதை பேசணும்.